எபேசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலையில் இந்த வார்த்தை தான் ஆண்டவர் காண்பித்து இந்த மெடிடேஷன்ல பேசும்படியாய் தேவனால் எல்லா நிலையிலும் எங்கேயும் எப்பொழுதும் ஆசீர்வாதமா இருக்க விரும்புகிற ஒரு தேவ பிள்ளை எதை விரும்பணும்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவத்தை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது தான் முதலாவது ஒரு தேவ பிள்ளைக்கு ஆசீர்வாதம். கிறிஸ்தவனா இருப்பதல்ல, எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள. கிறிஸ்துவுக்குள் யார் அதிகம் மறைக்கப்பட்டவர்களாய் வாழுகிறார்களோ அவர்களை தேசத்திலே மகிமையாய் கர்த்தர் நிறுத்துவார். அது எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தாவீதின் கையில் இருந்த ஒரு கல் கோலியாத்துக்கு முன்பாய் பேச்சாய் மாறினது. தாவீதின் கையில எடுக்கப்பட்ட கல் இன்னைக்கும் தேவன் மகிமைப்படுத்தி பேச வச்சிட்டு இருக்கிறார். இதுக்கு ரீசன் என்னன்னா, அது ஆற்றில் இருந்ததினால் அல்ல, அது அடப்பைக்குள்ள இருந்ததுனால. ஆற்றில் இருந்த கல்லு தான் எல்லா கல்லும் போல இந்த கல்லும் ஆற்றில் இருந்ததுதான். எல்லா கல்லோடு உலகத்துக்குள்ள அது இருக்கும்போது இந்த கல் பேச்சு பொருளாய் மாறல. ஆனா அந்த கல் எடுக்கப்பட்டு எங்க கொண்டு வரப்பட்டுச்சுன்னா, டைரக்ட் ஆற்றில இருந்து எடுத்து அப்படி கோலியாத்தெல்லாம் அடிக்கல. அதை எடுத்து தன் அடப்பைக்குள்ள, அந்த அடப்பை தாவீதோடு இணைந்து இருக்கிற பை, ஆமா, அந்த பைக்குள்ள மறைக்கப்படுகிற அனுபவம், கிறிஸ்துவோடு மறைக்கப்படுகிற அனுபவம் போல தாவீதோடு அது மறைக்கப்பட்டு அந்த உறவுக்குள்ள இருக்கிற அனுபவம். இந்த அனுபவம் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த கல்லை மகிமைப்படுத்தி தேசத்துல நிறுத்த வைக்கிறேன். ஹல்லேலூயா. எடுக்கப்பட்டவர்கள் அடுத்து நாம எதுல அதிகம் விருப்பப்படணும்? மறைக்கப்பட்ட அனுபவம். ஆண்டவரே, உம்மோடு மறைந்திருக்கிற அனுபவம், உம்மோடு இணைந்திருக்கிற அனுபவம். இதுல மட்டும் நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. காரணம் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னை பார்க்கிறவங்க என்னிடத்தில் வெளிப்படுகிற மாம்சீகத்தை பார்க்க மாட்டார்கள். என்னை பார்க்கிறவர்கள் என்னிடத்தில் வெளிப்படுகிற கர்த்தருடைய மகிமையை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. இதை வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, என்ன பார்க்கிறவங்க மாம்சீகமான என்னை அல்ல, மகிமை நிறைந்தவனா என்னை பார்க்கணும். ஆண்டவரே, இதை விரும்பணும், இதை விரும்பணும். இதுக்கு மோசே செய்த காரியம் என்ன? நாளுக்கு நாள் தேவனோடு நெருங்குகிற அனுபவம்.